தமிழ்நாடோட அரசின் புதிய அறிவிப்பாக சொத்து ஆவணப்பதிவை மிகவும் எளிதாக்கும் எங்கிருந்தும் பத்திரப்பதிவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த சில ஆவணங்களை வீட்டில் இருந்தபடியே அல்லது எந்த இடத்திலிருந்தும் இணைய வழியாக பதிவு செய்ய முடியும். இதனால் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் பெருமளவில் குறைகிறது. பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் சார்பதிவாளரின் டிஜிட்டல் கையொப்பத்துடன் வழங்கப்படும். மேலும் பதிவு முடிந்தவுடன் அந்த ஆவணம் பயனரின் கணக்கிலும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கிடைக்கும். இந்த சேவை 24 மணி நேரமும் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த திட்டத்தில் எந்தெந்த ஆவணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன என்பதை பார்ப்போம். புதிய மனைகளின் முதல் விற்பனை பத்திரங்கள், புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளின் முதல் விற்பனை பத்திரங்கள், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனை ஆவணங்கள் மற்றும் வங்கி வீட்டு கடன் தொடர்பான மற்றும் ரிசிப்ட் ஆவணங்கள் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த சேவையை பயன்படுத்த ஆதார் அட்டை கட்டாயமாகும். விற்பவர், வாங்குபவர் மற்றும் சாட்சிகள் அனைவரின் ஆதார் விவரங்களும் தேவைப்படும். மேலும் ஆதார் கைரேகை அல்லது முறை சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இணைய இணைப்பு, வெப் கேமரா மற்றும் UITA அங்கீகரித்த பயோமெட்ரிக் சாதனமும் தேவைப்படும். சில சூழல்களில் இ சேவை மையங்களின் உதவியையும் பெறலாம். இந்த திட்டத்தின் முக்கிய நன்மைகள் என்ன? பதிவு செய்யும் நேரம் கணிசமாக குறையும். பயண செலவு மிச்சமாகும். சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூட்டம் குறையும். பதிவு நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும். ஆவணங்கள் பாதுகாப்பாக டிஜிட்டல் வடிவில் கிடைக்கும். மேலும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கும் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த சேவை பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேவையை பயன்படுத்த விரும்புபவர்கள் பதிவுத்துறையின் இணையதளத்துல பயனர் கணக்கு உருவாக்க வேண்டும். தேவையான ஆவணங்களை பதிவேற்றிய பிறகு ஆதார் உயிர்முறை சரிபார்ப்பை நிறைவு செய்ய வேண்டும். அதன் பின்னர் சார்பதிவாளர் ஒப்புதல் அளித்தவுடன் டிஜிட்டல் கையொப்பமிட்ட பதிவு ஆவணத்தை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். இறுதியாக ஒரு முக்கிய தகவல், இந்த வசதி தற்போது அனைத்து வகையான ஆவணங்களுக்கும் பொருந்தாது. முதற்கட்டமாக குறிப்பிட்ட சில ஆவணங்களுக்கு மட்டுமே இந்த சேவை செயல்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் படிப்படியாக மற்ற ஆவணங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.